அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் அட்சய திருதை நாளில் ஏன் தங்கம் வாங்க வேண்டும்? அன்றைய நாளில் வாங்குவதால் என்ன சிறப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதே சமயம் அட்சய திருதை நாளில் கடைக்காரர்கள் ஏராளமான தங்கத்தை விற்கிழுத்து இருக்கிறார்களே, அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த அட்சய திருதை என்பதன் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அட்சயம் என்பது குறையாத அல்ல குறையாத வளன்களை கொடுக்கும் ஒரு அமைப்பிற்கு பெயர்தான் அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. அட்சயம் என்றால் தீராத அளவிற்கு வந்து கொண்டே இருக்கும் செல்வமாக பார்க்கப்படுகிறது. திரிதை என்பது அமாவாசை தினத்திற்கு பிறகு வரும் மூன்றாவது திதியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது திதி என்பது விருத்தி, விரைவு, பெருக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களை விரிவு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த மூன்றாம் திதியின் சிறப்பு என்னவென்றால் 3 என்பது குருவின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய நிறமானது மஞ்சள் நிறமாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய நாளில் மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்களை வாங்குவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது 1 என்பது சூரியனின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. சூரியன் அந்த வேளையில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். 2 என்பது மாதுர்காரகரான சந்திரனின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சந்திரனும் உச்சபலம் பெற்றிருக்கும் நாள்தான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. 2 பிதுர்காரகனும் மாதுர்காரகனும் என்று சொல்லக்கூடிய 2 கிரகநிலைகள் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேளையில் வரக்கூடிய 3வது திதி குருவினுடைய விரிவாக்கத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுவதால் அன்றைய நாள் மங்களகரமான நாளாகவும் எதை தொட்டாலும் வெற்றி கிட்டும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. புராணங்களில் ஏராளமான மாற்றங்கள் அன்றைய நாளில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாக அன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ராமர் அவதரித்த நாளாகவும் இன்றைய தினத்தில் குபேரன் மகாலட்சுமியை வேண்டி செல்வத்திற்கு அதிபதியாக கூடிய வரத்தை பெற்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இதுபோன்று ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இன்றைய நாளில் சிறப்பு மிக்கதாக மாற்றிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி, உப்பு, மல்லிகை பூ போன்ற பொருட்களை வாங்குவது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் தங்கத்தை வாங்கினால் மட்டும்தான் யோகமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தங்கத்தை விற்றாலும் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றைய தினத்தில் செய்யும் காரியம் 100 மடங்கு 1000 மடங்கு வளர்ச்சி பெறும். இன்றைய தினத்தில் சிறிதளவு தங்கம் விற்கக்கூடியவர்கள் அடுத்த அட்சய திருதிக்குள் 100 மடங்கு அவை வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை பெற்று தருகிறது. எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரியம் வெற்றிகரமாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்கத்தை வாங்கினாலும் விற்றாலும் சிறந்த யோகம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. வாங்கினால் கூட சிறிதுதான் சேர்க்க முடியும், ஆனால் விற்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகம் கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைய நாள் எதை செய்தாலும் அது பெருகும் என்பதால் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. நினைவில் இருக்கட்டும், கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கினால் அந்த கடன் மெல்மேலும் வளரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று எதிர்மறையான எண்ணங்களை வைத்திருந்தால் அவையும் வளரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதை தவிர்க்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். நிறை குடத்தை தானமாக கொடுப்பது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அட்சய திருதை நாளில் தான தர்மம் செய்து உபவாசம் இருந்து வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அட்சய திருதி காலத்தில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜை செய்வது மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு வாசலில் கோலமிட்டு மாவிலை வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கும். அட்சய திருதி அன்று நிச்சயமாக அதிகாலையில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் செல்வம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு உணவளியுங்கள், பறவைகளுக்கு நீர் வையுங்கள், தானியம் கொடுங்கள். அதனால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். பசி என்று வந்தவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வாய் சோறாவது போடுங்கள். மிக பெரிய அளவில் நீங்கள் அடுத்தடுத்து தான தர்ம காரியங்களை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் வந்து கொண்டே இருக்கும். அன்றைய தினத்தில் உடையில்லாதவர்களுக்கு உடை வாங்கி கொடுங்கள். தான தர்ம காரியங்களை செய்யுங்கள். அப்படி செய்வதால் இந்த தான தர்ம காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும்.
கிடைக்கும். அதனால் நிச்சயமாக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நிச்சயமாக அட்சய திருதி நாளை தவறவிடாமல் சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும். தங்கத்தை இன்றைய நாளில் வாங்குவது அற்புதமான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும்.